Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் நம்மள காண்டாக்ட் பண்ணிருந்தாங்க. அவங்க என்னென்ன ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிருந்தாங்க. அதுல நம்மளோட சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தருக்கு அவரோட அக்கவுண்டே வந்து மீஷோல சஸ்பெண்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் உங்களோட அக்கவுண்டை நீங்க யூஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்களை நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாரு. அதை பத்தி தான் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். அவர் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாரு, நெக்ஸ்ட் நீங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது. எதனால இந்த மாதிரி சஸ்பெண்ட் ஆகுது அப்படின்றத கண்டினியூவா பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எதனால அவரோட அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா மெயினா அவர் செலக்ட் பண்ணியிருந்த ப்ராடக்ட், சில ப்ராடக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா லோ குவாலிட்டியா இருந்துச்சு. நானே அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் நீங்க செலக்ட் பண்ணாதீங்க, இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல நீங்க வந்து வேற பிளாட்ஃபார்ம்ல செல்லிங் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிட்டு நல்ல ப்ராடக்ட் சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ வித்தவுட் ஜிஎஸ்டில தான் வந்துட்டு மீஷோல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்ததா சொல்லியிருந்தாரு. அவர் வந்து இமேஜ்ல மிஸ்டேக் பண்ணியிருந்தாரு. இமேஜ்லாம் சிலதெல்லாம் வந்து ப்ராப்பரா வந்து அவர் அப்லோட் பண்ணல. ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கும்போது எல்லாருக்குமே இந்த ட்ரபிள் இருக்கும். நம்ம யாருமே வந்து தெரிஞ்சு பண்றது இல்லை, தெரியாம நடந்த விஷயங்கள் தான். என்ன ப்ராடக்ட் செலக்ட் பண்ணணும் தெரியல, எப்படி இமேஜ் அப்லோட் பண்ணணும் தெரியல. ஸோ அதனால அவர் மிஸ்டேக் பண்ணியிருந்தாரு. இது எல்லாமே ஒரு லேர்னிங் தான் அவருக்கு. ஸோ இனிமேல் அந்த மிஸ்டேக்ஸ்னால தான் வந்துட்டு இது நடந்திருக்குன்றத அவர் கத்திருப்பாரு. இந்த நெக்ஸ்ட் வந்து அந்த மிஸ்டேக் பண்ணாம அவர் அவாய்ட் பண்ணுவாரு. ஸோ நீங்க இந்த மிஸ்டேக்ஸ் தான் பண்றதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த மிஸ்டேக்குள்ளேயே நீங்க என்டர் ஆக தேவையில்லையா. ஸோ ப்ராப்பரா வந்துட்டு நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க அதை பத்தின லேர்னிங்ஸை தெரிஞ்சுக்கோங்க. என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், என்னென்னலாம் இம்பார்ட்டன்ஸ், எதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணா நம்ம ஃபியூச்சர்ல நம்மளோட பிசினஸை டெவலப் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு கோ த்ரூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட பிசினஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் தான். அதை மைண்ட்ல வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா சடனா ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த ப்ராப்ளம் எனக்கும் இருந்துச்சு. என்ன ப்ராடக்ட்டை செல்லிங் பண்றது அப்படின்றதுலயே பெரிய டவுட்ஸ் நமக்கு கிரியேட் ஆகும். நிறைய சர்ச் பண்ணியிருப்போம். என்னதான் ரிசர்ச் பண்ணியிருந்தா கூட நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து வாங்குறது நிறைய ட்ரபிள்ஸ் இருக்கும். நல்ல ப்ராடக்ட் கிடைக்கும், நல்ல ஆக்டிவா செல்லிங் ஆகும், சடனா வந்து அப்படியே செல்லிங் ஸ்டாப் ஆகும், ரிட்டர்ன்ஸ் வரும். இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து காமனா நடக்கும். ஸோ நம்ம சூஸ் பண்ணும் போதே பெட்டர் ப்ராடக்ட் சூஸ் பண்ணிட்டோம்னா இது எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் இல்லையா. ஸோ ப்ராடக்ட் செலெக்ஷன் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்ம நார்மலா மீஷோல எதனால வந்து அதிகமான பர்ச்சேஸ் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கம்மியான ப்ராடக்டை வாங்கி கம்மியான அமௌண்ட்ல செல்லிங் பண்றதுனால. சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியா இருக்கும், கம்மியான ப்ராடக்ட்ல செல்லிங் பண்ணுவாங்க. ஸோ பீப்புள் இன்ட்ரெஸ்ட் காமிச்சு அதனாலதான் வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க. ஸோ நீங்க கம்மியான பட்ஜெட்ல தான் வாங்க போறீங்க, கம்மியான பிரைஸ்ல நம்ம இது செல்லிங் பண்ண போறீங்க. மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டா ப்ராடக்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அந்த ப்ராடக்ட் கம்மியான பட்ஜெட்ல நீங்க வாங்கினாலும் அது ஒர்த்தான ப்ராடக்டா பீப்புளுக்கு வந்துட்டு அது வந்து எப்படி இதாகும் அப்படின்றத நீங்க ஒரு பையரா இருந்து, அதாவது நீங்க செல்லரா இருந்து இல்ல பையரா இருந்து நீங்க அந்த ப்ராடக்டை வாங்கினா உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடா இருக்குமா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு செல்லிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சைனா ப்ராடக்ட்டுக்கு எடுத்துக்கலாம். இப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதுல நிறைய வெரைட்டிஸ் என்னென்னமோ டிசைன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. சிலது ஒர்த்தியா இருக்கும், சிலது பாத்தீங்க அப்படின்னா ஒர்த்தாவே இருக்காது. ஏன்னா நானே இது வந்து பர்சனலா வந்துட்டு ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா சைனால இருந்து வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டின்னு சொல்லி இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இங்க ரேரா கிடைக்குது. செகண்ட், தேர்ட் அப்படின்றது வந்துட்டு எல்லா இடத்துலயுமே கிடைக்குது. எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும், ஆனா குவாலிட்டிஸ் வந்து சம் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வீடியோல பார்ப்போம். வீடியோல நமக்கு வந்துட்டு ஒரு கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அதாவது சப்ளையர் இருக்காங்க. அவங்க நமக்கு வீடியோஸ் நமக்கு ஷேர் பண்ணுவாங்க இல்லையா, இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை நம்ம வாங்கி செல்லிங் பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம். ஏன்னா அதை நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அதை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லிஸ்டிங் பண்ணிடுவோம். லிஸ்டிங் பண்ணிட்டு போய் ப்ராடக்ட்டை சில பேர் வாங்கிட்டு வருவோம். அந்த மாதிரி வாங்கிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா சில ப்ராடக்ட்ஸ் ஓகே பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும், அதை நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணி கூட பார்த்துருக்க மாட்டோம், அப்படியே நம்ம அனுப்பிச்சிடுவோம். பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வரும். இந்த மாதிரி கண்டினியூஸா ஒரு 4-5 ரிட்டர்ன்ஸ் வரும்போது நமக்கு என்ன ஆகும், ரிவ்யூஸ் வரும். அந்த ரிவ்யூஸ்ல தான் நம்ம வந்துட்டு ரொம்பவே ட்ரபிளை ஃபேஸ் பண்ண போறோம். என்னன்னா நமக்கு ரிவ்யூஸ் அங்க குறைய குறைய என்ன ஆகும் அப்படின்னா மீஷோ சைட் வந்து நமக்கு வந்துட்டு நம்மளோட நம்ம செல்லர் அக்கௌண்ட்ல இருந்து நம்ம லிஸ்டிங் பண்ணியிருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நல்லா புஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. ரிவ்யூஸ் பேட் ஆக ஆக ஆக
என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே வந்துட்டு நம்மளோட இதெல்லாம் வந்துட்டு ஸ்லோவாயிரும் ஆர்டர் ப்ராசஸ் பண்றது. மெயினா நீங்க நல்ல ப்ராடக்ட்ஸையும் நீங்க அனுப்பிச்சிருக்கலாம். நல்ல ப்ராடக்ட்ஸை அனுப்பிட்டு சேஃப்டி கிளைம் ரைஸ் பண்ணும்போது நமக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த நல்ல ப்ராடக்ட்டே போய் ரிட்டர்ன் வந்திருந்தா கூட உங்களோட அக்கௌண்டே வந்துட்டு ப்ராப்பரா இல்லை, நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நாங்க உங்களுக்கு ரிஜெக்ஷன் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கும். ரிப்பீட்டடா நடக்கதான் இந்த சஸ்பெண்ட் அப்படின்ற ஒரு இதே வருது. அவருக்கும் அதுதான் ஃபேஸ் பண்ணியிருந்தாரு. நான் நல்ல ப்ராடக்ட்டை தான் நான் அனுப்பிச்சிருந்தேன், ஆனா ஏன் இப்படி ரிட்டர்ன் ஆச்சுன்னு தெரியல, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வருது. வரும்போது பாத்தீங்க அப்படின்னா சில பேருக்கு வந்துட்டு ப்ராடக்டே மிஸ் ஆகி வரும். அவங்க அனுப்பிச்சிருக்க ப்ராடக்ட் தவிர மற்ற எல்லா ப்ராடக்ட்ஸும் அவங்க கைக்கு வந்திருக்கும். ஸோ இதனாலேயே இந்த இஷ்யூஸ் எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ப்ராடக்ட்ல ரொம்ப கவனமா இருங்க. நிறைய ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சேஃப்டி கிளைம் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நீங்க சேஃப்டி கிளைம் பண்ணணும் அப்படின்னா நான் பிஃபோர் வீடியோலயே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், பேக்கேஜிங் மெட்டீரியல்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து ரிப்பீட்டடாவே நீங்க இந்த கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. வீடியோ பார்த்தீங்களான்னு தெரியல, இருந்தாலும் நான் இந்த வீடியோலையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். நமக்கு வந்துட்டு மெயினா பேக்கேஜிங் மெட்டீரியல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேஃப்டி கிளைம்காக தான் வந்துட்டு மீஷோ சைடு இப்போ பேக்கேஜிங் மெட்டீரியல் கொண்டு வந்திருக்காங்க. அதை ப்ராப்பரா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுல இருந்து நீங்க வந்துட்டு உங்களோட ப்ராடக்ட்டை சேஃப்டி கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸே இல்லை. நீங்க ஸ்டார்டிங்கே வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா பேக்கேஜிங் மெட்டீரியல்லாம் வந்துட்டு வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு நீங்க லிஸ்டிங் பண்றீங்க, சடனா உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரப்போகுது அப்படின்னா நீங்க வந்து பேக்கேஜிங் மெட்டீரியல் கையில இல்லை அப்படிங்கும்போது உங்களோட ப்ராடக்ட் இன்கேஸ் நல்லா போயிடுச்சுன்னா ஓகே, இன்கேஸ் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க சேஃப்டி கிளைம் பண்ண முடியாம போயிடும். ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ராஃபிட்ன்றது ரொம்ப முக்கியம். நீங்க எப்படியே லாஸ் ஃபேஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது ப்ராஃபிட்டே இருக்காது. ஸோ வந்துட்டு பேக்கேஜிங் மெட்டீரியல் வாங்கி வச்சுக்கோங்க. நீங்க ரிப்பீட்டடா இதை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சேஃப்டி கிளைம் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. இந்த பேக்கேஜிங் மெட்டீரியல்னால தான் இந்த இஷ்யூவை நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ சம் பீப்புள் சொல்லியிருந்தீங்க உங்களோட ப்ராடக்ட் வந்து பிளாக் ஆகிட்டே இருக்கு லிஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது என்னென்ன ரீசன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இமேஜில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க, டிஸ்கிரிப்ஷன் இல்லை புல்லட் பாயிண்ட்ல மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரைஸ், மெயினாக ப்ரைஸில் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரே ப்ராடக்ட்டை மல்டிபிள் கேட்டகரிஸ் கொண்டு வருவீங்க. அப்படி கொண்டுட்டு வரும்போது ஒரே இமேஜஸை ரிப்பீட்டடாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. சேம் ப்ராடக்ட் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல நான் வந்துட்டு செல்லிங் பண்ண போறேன். அதுக்கு வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் புல்லட் பாயிண்ட்டையும் ஒரே மாதிரி கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதை கண்டிப்பா பிளாக் பண்ணிடுவாங்க. நீங்க டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு சேஞ்சஸ் பண்ணணும். உங்களோட இமேஜ்லையும் லைட்டா நீங்க சேஞ்சஸ் பண்ணணும். வேற மாதிரி இமேஜ், ஒரே இமேஜ் தான், ப்ராடக்ட் ஒன்று தான், இமேஜஸ் மட்டும் நீங்க டிஃபர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரைஸ். மோஸ்டா மீஷோல எதனால பர்ச்சேஸ் பண்றாங்கன்னு பார்த்தோம், கம்மியான பட்ஜெட்ல வந்துட்டு இருக்கிறதுனாலதான் நிறைய பீப்புள்ஸ் வராங்க இல்லையா. ஸோ ஆல்ரெடி நிறைய செல்லர்ஸ் உள்ள இருக்கிறாங்க. நீங்க ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணும்போது அந்த செல்லரை விட அதிகமான அமௌண்ட் வச்சு நீங்க செல்லிங் பண்றீங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட்டை அனலைஸ் பண்ணுவாங்க. அப்படி அனலைஸ் பண்ணும்போது நீங்க ரெக்கமெண்டட் ப்ரைஸை விட அதிகமா வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட்டை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் தான் மெயின் ரீசன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க லிஸ்டிங் பண்ணும்போதே புல்லட் பாயிண்ட் டைட்டில்ல சில வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஹைலைட்டடான வேர்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி. அந்த ஹைலைட்டடான வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா பிளாக் பண்ணுவாங்க. அவங்களே வந்து காட்டிடுவாங்க இதெல்லாம் நீங்க ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இன்கேஸ் நீங்க அதை லிசன் பண்ணாம நீங்க அதை ரிமூவ் பண்ணல அப்படிங்கும் போதுதான் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நீங்க ரிப்பீட்டடா ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. மீஷோல பொறுத்தளவு நீங்க வந்துட்டு ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்றீங்கன்னா ஆல்ரெடி செல்லர்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு செல்லிங் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த பட்ஜெட் கூட நம்மளால யூட்டிலைஸ் பண்ண முடியுமா, அந்த யூட்டிலைஸ் பண்ணாலும் அது நமக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்குமான்றதை பார்த்துட்டு நீங்க ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுங்க. இன்கேஸ் வந்து நமக்கு ஹோல்சேலர் தான் கிடைக்கிறாங்க, மேனுஃபேக்சர் கிடைக்கணும் போது இந்த இஷ்யூஸ் வந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ணுவோம். ஏன்னா டைரக்ட் மேனுஃபேக்சர் செல்லிங் பண்ணனால ரொம்ப கம்மியான அமௌண்ட்ல அவங்க வச்சுக்குவாங்க, அவங்களுக்கு அது ப்ராஃபிட்டபிளா இருக்கும். ஆனா சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வேற இடத்துல ஒரு செகண்ட் ஹேண்ட்ல நம்ம வாங்கும்போது அவங்க ஒரு ப்ரைஸ்ன்னு வரும்போது நம்ம தேர்டா வந்து நம்ம ஒரு ப்ராஃபிட் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம மீஷோல செல்லிங் பண்றோம், நம்ம செல்லருக்கு ஈக்குவலா நம்ம வந்து லிஸ்டிங் பண்ணலாம்னு பண்ணும்போது தான் என்ன ஆகும், நமக்கு ப்ராஃபிட்டே இல்லாம போகும். ஏன்னா ரிட்டர்ன்ஸ் இருக்கு, இதுல பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் கூட நம்ம கால்குலேட் பண்ணும்போது ப்ராஃபிட் நிக்காது. அப்போ வந்துட்டு அதுக்குள்ள நீங்க எந்த அமௌண்ட்ல பட்ஜெட்டை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்க முடியும், எந்த ப்ராடக்ட்டை வாங்கினா அது நமக்கு சூட்டபிள் ஆகுமோ அதை நீங்க பார்த்துட்டு லிஸ்டிங் பண்ணுங்க. ஸோ ரெக்கமெண்டட் ப்ரைஸ்ன்னு சொல்லி சம்டைம் கேட்கும்.
அதை சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு கூட கேட்டிருந்தீங்க. அதை சேஞ்ச் பண்ண போறதுக்கு முன்னாடி கால்குலேட் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்துட்டு அது கால்குலேட் பண்ணும்போது தான் தெரியும் அது ப்ராஃபிட்டபிளா இருக்கா இல்லையான்னு. சம்டைம் அதை நம்ம ரெக்கமெண்டட்ல வந்துட்டு ராங் டிஃபெக்டிவ்க்கு காட்டாது. நார்மல் ப்ரைஸுக்கு வந்துட்டு இவ்வளோ ரெடியூஸ் பண்ணா உங்களுக்கு பேமெண்ட் இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி காட்டும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஓகே அது ப்ராஃபிட்டபிளா கொஞ்சம் இருக்குல்ல, 10 rupees 20 rupees தானே ரெடியூஸ் ஆகுது, ஆனா நீங்க ராங் டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ் வந்து நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதனால வந்துட்டு மேபி உங்களுக்கு அதனால ப்ராஃபிட் இல்லாம போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதுலயுமே நீங்க கவனமா ரெக்கமெண்டட் ப்ரைஸ் கிளிக் பண்ணும்போது கவனமா நீங்க பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க அதை ஸ்கிப் பண்ணிருங்க. அது கம்பல்சரி கிடையாது. அவங்க வந்து சொல்றாங்க அதாவது இந்த செல்லர்ஸ் வந்து இவ்வளவு ப்ரைஸ்ல வந்து செல்லிங் பண்ணிட்டு இருக்காங்க, உங்க ப்ராடக்ட் நீங்க இந்த அளவுக்கு லிஸ்டிங் பண்ணிருக்கீங்க, இந்த ரெக்கமெண்டட் ப்ரைஸ் உங்களால ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க ரெடியூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அது கம்பல்சரி கிடையாது. இந்த டவுட் நீங்க கேட்டிருந்தீங்க, அதனால நான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மோஸ்டா பாத்தீங்க அப்படின்னா உங்களோட இமேஜஸ்லாம் வந்துட்டு பிளாக் ஆகிறதுக்கு இந்த ரீசன் தான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா மெயினா வந்துட்டு இமேஜஸ், அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தேன், ப்ரைஸ் சொல்லியிருந்தேன், நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா புல்லட் பாயிண்ட் டிஸ்கிரிப்ஷன். இப்போ இந்த 3லையுமே வந்துட்டு கரெக்டா பாத்துக்கோங்க. இதெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டாலே உங்களுக்கு மோஸ்ட்லி வந்துட்டு உங்க லிஸ்டிங் வந்து பிளாக் ஆகிறதுக்கு சான்சஸே இல்லை. நிறைய பேர் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வரும். நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து அதை நோட் பண்ணாம விட்டுறீங்க. ஸோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் வரும்போது என்ன ரீசன், என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நோட்டீஸ் பண்ணுங்க. அது நிறைய வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் வருது அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை செல்லிங் பண்றதுக்கே ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வராம நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் என்னென்ன ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோல போஸ்ட் பண்றேன். தேங்க்யூ.